அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய முக்கியமான சக்தி. நாம் பொதுவாக நம்புறது பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள், ஆசிரியர்கள். ஆனால் வாழ்க்கையின் சில கட்டங்களில் நம்மை நாமே நம்பாமல் மற்றவர்களை நம்பி ஏமாற்றம் அடைவதும் சகஜம். அதனால்தான் இன்றைய உரையில் தலைப்பாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை மட்டுமே. நாம் நம்பிய உறவுகள் கூட சில நேரங்களில் நம்ம ஏமாற்றலாம். அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை குறைத்து பேசலாம். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடைக்காமல் போகலாம். உதாரணமாக, ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்தால் அவனை ஊக்கப்படுத்த வேண்டியவர்கள் கூட நீயா படிக்கிறவன் என்று எகத்தாளம் கேலித்தனம் பேசலாம். நீங்கள் என்ன திறமையுடன் இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் நம்மை நாமே நம்புவதுதான் நம்மை மீண்டும் எழுப்பும் சக்தி. நீங்கள் உங்கள் திறமையை உணர்ந்து அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் நம்பிக்கையை உறுதியாக்க வேண்டும். நீங்கள் உங்களை நம்பினால்தான் உங்கள் கனவுகள் சாத்தியமாகும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்து போகும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் நம்மை தூக்கி நிறுத்துவார்கள் என்று நாம் நம்புவது தவறான விடயம். நாம் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும். வெற்றி என்பது மற்றவர்கள் தரும் பரிசு அல்ல, அது நீங்கள் உங்களுக்கே தரும் பரிசு. உதாரணமாக, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்கள் முயற்சியால் உலகளவில் பெயர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்பியதெல்லாம் யாரை? தங்களை மட்டுமே. நம்மை நாமே ஊக்கப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களை நம்பினால் உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவு அனைத்தும் சாத்தியமாகும். நம்பிக்கை இல்லாமல் நாம் எத்தனை புத்திசாலியாக இருந்தாலும் வெற்றி சாத்தியமாகுவதில்லை. ஆகவே நண்பர்களே, இந்த உலகம் எப்போதும் நம் பக்கம் இருக்காது. ஆனால் நம் பக்கம் இருந்தால் நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. எனவே நம்புங்கள் உங்களை, உங்கள் கனவுகளை நம்புங்கள், உங்கள் முயற்சியை நம்புங்கள். நீங்கள் நம்பினால் உலகமே உங்கள் பாதையில் நடக்கும். நன்றி, வணக்கம்.